நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூனிவர்சிட்டிலேருந்து வந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தோம். மே 18th அப்ளிகேஷன் போடுறதுக்கான சைட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நேற்று 2 மணிக்கு மேலே அப்ளிகேஷன் போடுறதுக்கான சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் போடுறதுக்கான சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி அப்ளிகேஷன் போடுறது? நீங்கள் வந்து நெட் சென்டர்லேயும் போய் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம், இல்லைனா உங்கள் கையில் உள்ள ஃபோன்லேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இன்னிலேருந்தே போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் 3 days சர்வர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும், போர்ட்டலுக்குள்ளே போகவே முடியாது. ஸோ இன்னிலேருந்தே போட ஆரம்பிச்சிருங்க. சில பேர் நேற்றுலேருந்தே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்களும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு. 5 years BA LLB யூனிவர்சிட்டி ஆர் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்ளிகேஷன் போடணும். இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அட்மிஷன் போடுற ப்ராசஸ், அந்த ஒரு ப்ராசஸே பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷன் வந்து போடணும். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ 10 kbலேருந்து 50 kbக்குள்ளே இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிக்னேச்சர் அண்ட் உங்கள் பேரண்ட் சிக்னேச்சர் 10 kbலேருந்து 50 kbக்குள்ளே இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்னேச்சர் அப்படின்றது ஒரு ஒயிட் ஷீட்டில் பிளாக் பெனில் போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட 10th 12th மார்க் ஷீட் இது வந்து 100 kbலேருந்து ஒரு 250 kbக்குள்ளே ஜேபிஜி இமேஜில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசி, இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே வந்து ஒரே இதில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்யூனிட்டி வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது இருக்குது அப்படின்னா அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து கவுன்சிலிங் முடித்து அட்மிஷனுக்கு போகும்போது கம்யூனிட்டி தேவைப்படும், அது கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்து 100 kbலேருந்து 250 kbக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நமக்கு 2 விதமான லிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று சோயலுக்கு, இன்னொன்று அஃபிலேட்டட் காலேஜுக்கு. சோயலில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இல்லை நான் வந்து அஃபிலேட்டட் காலேஜ், கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செகண்ட் லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்துருங்க. இப்போ நம்ம அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், சோயலில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இயருக்கு 85,000 என்னால் பே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சோயலுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி வந்து இப்போது லைவில் கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இமெயில் ஐடியாக கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து மெயில் ஐடி மூலமாக தான் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. மெயில் தான் நமக்கு வரும். இப்போ நம்ம அடுத்து ஃபர்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து மெயிலில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து லாகின் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போவீங்க. உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்டிருப்பாங்க. ரெஜிஸ்டர் நம்பர்ன்றது உங்களோட மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜெண்டர், உங்கள் அப்பா பேர் ப்ளஸ் ரிலீஜியன், அந்த மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் ஸ்ரீலங்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோனா நோ கொடுங்க. அப்புறம் குடியுரிமைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதில் நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. +2னா +2 கொடுத்துக்கோங்க, இல்லை வொகேஷ்னல் குரூப்னா வொகேஷ்னல் குரூப் கொடுத்துக்கோங்க, இல்லை டிப்ளமோ கோர்ஸ்னால் டிப்ளமோ கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இயர் எந்த மந்த் வந்து பாஸ்ட் அவுட் அதை கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th 12th என்ன மோடில் படிச்சிங்க, ரெகுலர் ஆர் இர்ரெகுலர். நீங்கள் ரெகுலர்னால் ரெகுலர் மோட் கொடுத்துக்கோங்க, இர்ரெகுலர்னால் இர்ரெகுலர் கொடுத்துக்கோங்க. அடுத்து 12th வந்து நீங்கள் என்ன மீடியம், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அது கேட்டிருக்காங்க, அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. டெலிஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு மார்க் டீட்டெயில்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து +2ல் ஹோல் சப்ஜெக்ட், அதாவது 600க்கு எழுதியிருப்பீங்க. 600க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான பெர்சன்டேஜ் சைடில் வந்துடும். அடுத்து லாங்குவேஜை எடுத்துகிட்டு, அதாவது லாங்குவேஜை தவிர்த்து பேலன்ஸ் உள்ள சப்ஜெக்ட்டுக்கான டோட்டல் மார்க் அண்ட் பேலன்ஸ் உள்ள சப்ஜெக்டில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அதை கேல்குலேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே அந்த பெர்சன்டேஜ் வந்துடும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, அதாவது ஹோல் சப்ஜெக்ட்டுக்கு, அது வந்து கட் ஆஃபில் எடுத்துக்க மாட்டாங்க. செகண்டாக இருக்குது இல்லையா, அதுதான் கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க. இதில் எதாவது வரீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. மதர் டங் கொடுத்துட்டு அடுத்து பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. அது கொடுத்துட்டு உங்களோட மந்த்லி இன்கம் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை டவுன் பஞ்சாயத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்த ஸ்கூல் வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை டவுன் பஞ்சாயத்தா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. முனிசிபாலிட்டி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் வந்து எந்தெந்த காலேஜில் சேர்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்டோட இணைவு பெற்ற ப்ரைவேட் காலேஜஸ், 2 காலேஜஸில் சேர்கிறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விருப்பம் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதாவது 85,000 பே பண்ணணும் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு. ஓகேவா? கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போதும் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்டோட இணைவு பெற்ற ப்ரைவேட் காலேஜஸ் 2க்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 26 காலேஜஸ் இருக்கும். 26 காலேஜஸில் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், உங்களை சுற்றி உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 3 காலேஜஸ், ஒரு 4 காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் ரேண்டமாக பேலன்ஸ் உள்ள எல்லா காலேஜஸுமே கிளிக் பண்ணிடுங்க. அந்த 26 கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அந்த செஷன் வந்து எக்ஸ்பயர் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் சேவ் ஆகி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. அது 10 KBலேருந்து 50 KBக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சிக்னேச்சர் அதுவும் 10 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் அதுவும் சேம் ஒயிட் பேப்பர் பிளாக் பெனில் போட்ட சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையுமே 10 KBலேருந்து 50 KBக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அது வந்து 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே இருக்கணும். இமேஜ் ஃபார்மட் வந்து JPGயாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுவும் சேம் 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே JPG ஃபார்மேட்டில் அந்த இமேஜையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிசி கேட்டிருக்காங்க. டிசி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜ்குள்ளே போகும். இதில் வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் UPI, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க PDF ஃபார்மில். இவ்வளோ தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கான ப்ரொசீஜர். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு Instagramல DM பண்ணுங்கள்.